ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரேகா ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எல்லோரும் வந்து ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்க. ஃபோன் கொஞ்சம் ரிப்பேரு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டைம் இல்லை. இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பீர்க்கங்காய் கூட்டு செய்யறதுக்கு துவரம்பருப்பை வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு கப் துவரம்பருப்போட ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதிலே வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நான் வந்து சாதா லிட் போட்டு மூடி நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் குக்கர் இருந்துச்சுனாக்கா குக்கர்லேயே கூட போட்டுட்டு 1 இல்லைன்னா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள், பீர்க்கங்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து நம்ம இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு, கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அலசிடுங்க. எனக்கா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அலசினிங்கனாக்கா இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் சத்து கூட இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்திங்கனாக்கா நமக்கு பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த வெந்த பருப்பை வந்து நம்ம இந்த வெந்த பருப்புலேயே வந்து நம்ம வெங்காயம் நல்லா சிறுவாக கட் பண்ணி, நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா பெருசாக இருந்துச்சுனாக்கா ஒரு பெரிய வெங்காயம், அப்படியே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி 1, இல்லைனாக்கா சின்னதாக இருந்துச்சுனாக்கா 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பீர்க்கங்காய், அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அதிலே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எனக்கா தண்ணி இருந்துச்சுனாக்கா விட்டுடுங்க. அப்படி தண்ணி இல்லைனாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நம்ம அகைன் வந்து லிட் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். இது வந்து நல்லா ஒரு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். குக்கரில் செஞ்சிங்கன்னா கூட குக்கரை வந்து விசில் போடாதீங்க. விசில் போடாமல் அப்படியே வந்து குக்கரை திருப்பி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த பேன்லேயே செய்கிறதுனால நான் சும்மா லிட் மட்டும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடறேன். அந்த வேகிற நேரத்தில் வந்து ஒரு கிணத்துல வந்து ஒரு 2 வெள்ளை தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கனாக்கா நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வந்து நமக்கு காய் வந்து நல்லா வெந்துட்டு நல்லா நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கிடச்சிரும். நம்ம இப்போ தேங்காயும் காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற கலவையை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த தேங்காய் அந்த காஞ்ச மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விடணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா இந்த டைமில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை, அந்த பருப்போட பச்சை வாசனை, மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை, ப்ளஸ் இந்த மிளகா நம்ம போட்டிருக்கோம்ல அது, இந்த வெங்காயம் தக்காளி இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா லிட் போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போதே பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு வந்துடும். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் சாதத்துக்கும் நல்லாவே இருக்கும். இது மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிடுங்க. நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கருவேப்பிலை, கடுகு, சீரகம் போட்டு தாளித்து கொட்டி இறக்கிட்டிங்கன்னா சுட சுட சுவையான நம்மளுடைய பீர்க்கங்காய் கூட்டு தயாராகிடும். ரொட்டிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.